வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி எல்லாம் நல்லா நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பாப்பி ப்ளே டைம் சாப்டர் வந்து விளையாட போகிறோம். அது பிசி வெர்ஷன் க்ளவுட் கேமிங்கில். ஸோ எல்லோரும் வந்து இந்த கேமுக்காக காத்துருப்பீங்க கண்டிப்பாக நம்ம சேனலில். இந்த கேம் போகிறதுக்காக நானும் காத்துட்டு இருந்தேன். ஃபைனலி நமக்கு வந்து ஹை கிராஃபிக்ஸில் இந்த கேம் விளையாட வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ யாரெல்லாம் ஒன்றும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கேமுக்குள்ளே பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஓகே மக்களை, இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 1 விளையாடுறோம். சாப்டர் 1ஓட நேம் வந்து டைட் ஸ்குவீஸ், அதாவது வந்து இறுக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம நியூ கேம் கொடுத்து உள்ளே போயிடலாம். வாங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது பாப்பி ப்ளே டைம் கோ. நாங்க கண்டுபிடிச்சது சிறந்த பொம்மை தான் பாப்பி. பாப்பிய எல்லா கிட்ஸ்க்கும் பிடிக்கும். ஏன் எங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ லக்கியான பொம்மை. உங்களுக்கு அதை பத்தி இன்னும் சரியா தெரியல. அது எவ்வளவு அழகுன்னு கூட உங்களுக்கு தெரியல. வாங்க பார்ப்போம். இதுதான் பாப்பி. ரொம்ப அழகான பொம்மை இந்த உலகத்திலே. அதுவும் நம்மள மாதிரியே நம்ம கூட பேசும், லைக் டாக்கிங் டு மாதிரி. அதனால எல்லா கிட்ஸ்க்கும் அது பிடிக்கும். அது நீங்க அன்றாட வேலையா இருக்கிறீங்க அழகா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது உங்ககிட்ட ரொம்ப அழகாவே நடந்துக்கும். அண்ட் இதுக்கு நீங்க தலைவாரி விடலாம், மேக்கப் பண்ணி விடலாம். ஒரு பாப்பி பூ போல இது வெறும் கம்மியான விலைக்கு தான் உங்களுக்கு கிடைக்குது. இது ரொம்ப குவாலிட்டியான பொருட்களையும் செய்யப்படுறாங்க. இப்ப என்ன நேரம்? விளையாட்டு நேரம். ரொம்ப அதிகமான குவாலிட்டி செம்மையான செய்யறதுதான் இந்த ஃபேக்டரியோட ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த ஃபேக்டரி தான் ப்ளே டைம் அண்ட் கோ. இது என்ன பூ வித்தியாசமாக இருக்கே? ஓ, என்னது பிளாங்காச்சு? ஃபூயோ போட்டான் பாருங்க டைட்டில், பாப்பி ப்ளே டைம். செம்மையாக செஞ்சுருக்கானுங்களே. ஓகே, இந்த பூவை தான் தேடி போகணுமா? அது வந்து பாப்பி பூங்க. ஓகே அப்பா, கிராஃபிக்ஸ் மின்னுது. கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, எனக்கு மன்னிச்சிடுங்க கைஸ். ஓகே, டேப்பிங் ஒன்று கிடச்சிருக்கு. இதுக்கு தான் தெரில. அங்கே போட்டு பார்ப்போம். ரொம்ப நேரமாக போட்டு என்னமோ அறுன்னு அறுத்துருந்தான். அதனால தான் உங்களுக்கு காட்டல, டைம் வேஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே என்னமோ ஹேண்டு தேவைப்படுது. நம்ம ஐட்டிங் அந்த ப்ளூ கலர் ஹேண்டை எடுக்கிறது நம்ம வேலை இருக்கும் போல இருக்குது. ஸ்டார்டிங்கில் இந்த ரூம்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா போட்டு பார்ப்போம். திறக்கல, அவமானம், அசிங்கம். இருந்தால் பரவாயில்ல, ஆண்டவன் நமக்காக ஒரு வழி வச்சுருப்பான். அது அருகே மீசோனுக்கு 1000 வழி வச்சுருப்பான். அங்கே பார்ப்போம். ஓகே, இது என்ன டாய்ஸாக இருக்குது? ஓ, மேலே ஒரு ட்ரெயின் ஓடுது. இந்த மாதிரி எங்கேயாச்சும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்த சுற்றி ஒன்றுமே கிடையாது. என்ன ரத்தம் இருக்குது பொம்மைக்கு. எனக்கு என்னமோ சம்திங் ஃபிஷியாக ஃபீல் ஆகுது. ஓகே, மேலே ஒரு ட்ரெயின் ஓடுது. அதோட கோட்டை பார்த்துக்கலாம். ஓகே, க்ரீனு, பிங்க்கு, எல்லோ, ரெட்டு. வாங்க போய் போட்டு அந்த கதவு திறந்துடலாம். நான் தான் சொன்னேன், ஆண்டவன் எனக்காக வழி வச்சுருப்பானே. வாங்க, க்ரீனு, பிங்க்கு, ரெட்டு, எல்லோ. நான் திறக்கல, தப்பாக போட்டோமோ? இது இங்கு. ஓகே, கரெக்டாக போட்டாச்சு. ஆர்டர் படி போடணும் போல இருக்குது. ஓகே, உள்ளுக்கு தான் ப்ளூ கலர் ஹேண்ட் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு டேப் இருக்குது. போட்டு பார்த்தா தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ளே டைம். இதுதான் உங்கள் கிராப் பேக். இந்த கிராப் பேக்கை உங்கள் தோலில் மாட்டிக்கோங்க. உங்களோட அந்த 2 இதையும் பிடிச்சிக்கோங்க கையில். எதையாவது ஜாமான் மேலே எடுத்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சின்ன சின்ன ஐட்டம் மேலெலாம் நீங்கள் ஈஸியாகவே பிடிச்சிக்கலாம். ஒரு ஆள் மேலே தயவு செஞ்சு அடிச்சிடாதீங்க, அது பெரிய காயத்தை உண்டாக்கும். இதால் கரண்ட்டு கூட பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, உங்கள் கிராப் பேக்கை நான் ரொம்ப பொறுப்பாக பாய்ங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நேரம்? விளையாட்டு நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேறு அவனும் ஒரு பிராண்டு மாரி போட்டுக்கிட்டு காட்டிக்கிட்டு, அது பிராண்டு தான். ஓகே, வாங்க இந்த கிராப் பேக் எடுத்துக்கலாம். ஐயோ, எனக்கு ரொம்ப புதுசாக போனது மாதிரி இருக்குது. எனக்கு இந்த கை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வாங்க இது உள்ளே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணி திறந்துடுவோம். ஓகே, திறந்தாச்சு. வாவ், பாருங்க, உகி உகி. இவன் தான் உகி உகி, எல்லாத்துக்கும் தெரியும். சாரி, ஹகி வகி. அதுதான் அவன். ஏன்னா அவன் கட்டி பிடிக்க ஆசைப்படுறதுனால தான் அவன் பேர் ஹகி வகின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே ஒரு இது இருக்குது, தட்டி பார்ப்போம். போச்சு, கரண்ட்டு போச்சு. ஐயோ ஐயோ, கதவு திறக்காதே. இப்போ நான் எப்படி உள்ளே போகிறது? கதவு திறந்தால் தான் உள்ளே போய் அந்த கரண்ட்லாம் போட முடியுமே. ஐயோ, எப்படி நான் திறந்து போவேன்? இங்கே ஒரு கதவு கூட திறக்க மாட்டேங்குது. கடவுளே கடவுளே, இப்போ தான் 1000 வழின்னு சொன்னேன். 1000 வழியே கண்ணில் காட்டுப்பா.
காட்டிதுப்பா. காட்டிதான் பாருங்க. சாவி இவங்க கையில் இருக்கா? இல்லவே இல்லையே. சம்திங் சஸ்பிஷியஸ். வாங்க, கரண்ட்டு கொடுக்க வேண்டிய ரூம் வந்தாச்சு. இனிமேல் கரண்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது பூட்டி இருக்கு. ஐ திங்க் அந்த கம்பியில் வச்சது கரண்ட்டு போயிடும் உங்களுக்கு. வாங்க, கரண்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். பட்டுன்னு போயிட்டு. ஓகே ரைட், இங்கே போயிட்டு இதை திறந்துப்போம். அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு இந்த கரண்ட்டு எடுத்துக்கோம். அப்படியே போயிட்டு இங்கே ஒரு ரவுண்ட் அடித்து அப்படி இந்த சைடு வந்து இந்த கம்பியில் பாஸ் பண்ணி விட்டாலே போதும். ஓகே, அவ்வளோதான், கரண்ட் வந்துருச்சு. இப்போ அந்த கதவு திறந்து பார்ப்போம். ஐயோ, எங்கே போயிட்டு அந்த உகி அகி எங்கே போயிட்டாங்க? ஆளை காணுங்க. அவட பாவி, கண்ணனை மூடி தொடக்கத்துக்குள்ளே போயிட்டான். வாங்க இந்த கதவு திறந்து பார்ப்போம். ஓகே, கையை பார்த்துட்டேன் புட்றா. நாங்கள் எங்கே ஓட்டாங்க அவன்? கண்ணு மூடி கண்ணு தொடக்கத்துக்குள்ளே ஓட்டேன். அடப்பாடி சும்மா என்ன ஆகுனா பயம் பிடிச்சதே உங்களுக்கு வேலையாக போச்சே. வாங்க இந்த கதவு திறந்து உள்ளே போய் பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்னு. ஓகே, ஐ திங்க் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் எல்லாமே குட்டாக தான் இருக்குங்க. ஆனால் ரொம்ப ரத்த கரையை தலையெல்லாம் பிச்சு போட்டு ஓவர் வைலன்ஸாக இருக்குங்க. என்னதே பேய் கேம்னு சொல்லாமலே சொல்கிறாங்க. இதை பாருங்கள், இந்த பொம்மைக்கெலாம் ரத்தம் இருக்குது. இங்கே டேப் போடுற மாதிரி இருக்குது. டேப் போட்டு நிறையா இருப்பானுங்க. ஆனால் எனக்கு மனசு வரல டேப் போடுறதுக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே போய் பார்ப்போம். ஓகே, இங்கே என்னமோ போடுற மாதிரி இருக்குது. அந்த சைடு வந்து ரெட் கலர் ஹேண்ட் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம இடுக்கணும் போல இருக்குது. ப்ளூ கலர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம மித்த கலர்லாம் தெரியலாம். ஓகே, இங்கே ஒன்று கிடச்சிருக்கு. சூப்பர். ஓகே, பொம்மையெல்லாம் பாட்டாக பிரித்து போட்டு வச்சுருக்கீங்களே. இங்கே வேறு ஏதாச்சும் கிடைக்கலாம் பார்ப்போம். அந்த மாதிரி இன்னும் 2 தேவைப்படுது. ஓகே, வாங்க போய் பார்ப்போம் இருக்கான்னு. இங்கே தான் சம்திங் ஒழிச்சு மேலே இருக்கு பாருங்கள் ஒன்று. ஓகே, ஒன்று தான். இன்னும் ஒன்று எங்கே போச்சுன்னே தெரியல. எங்கே போச்சு? இங்கே தான் எங்கேயாவது வச்சுருப்பாங்க. கண்ணுக்கு எட்டாத தூரத்துக்கு தான் வச்சுருப்பானுங்க. வெயில் மணிக்கே செய்வாங்க கடைசியாக இருக்கிறத. ஓகே, இங்கே என்ன கதவு இருக்குது? வந்த வழி. ஓகே, முதல்ல நம்ம போய் மேலே கொண்டு போய் எடுத்த 2 ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்படியே ஒரே தான் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல. வாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேடுவோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து எல்லோ கலர் தான் வந்து ஆட்டம் காட்டுது. ரெட் கலர் ஹேண்ட் வேறு துடிக்குது என் கண்ணுக்கு. பார்த்தாலே குளுமையாக இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே எங்கேயோ தான் வந்து இருக்கணும். அது மட்டும் நல்லா தெரியுது. இன்றைக்கி மாட்டாமல் போக மாட்டேன். மஞ்சள் கலரே இங்கே இருக்குது. மஞ்சள் கலர் சிங்கிச்சான் இங்கே இருக்குது. மஞ்சள் கலர் சிங்கிச்சான் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். அங்கே தேடுவோம். நான் எங்கேயுமே காணோம். எங்கேயுமே இல்லை. சகுனமே சரியில்லை. ஒன்றுமே புரியலையே. எங்கேயோ வெளிச்சமாக இருக்குது. ஆனால் எங்கே இருக்குதான் சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. இங்கே எங்கே இருக்குது? எங்கேயாச்சும் இருக்கா? மேலே எங்கேயுமே இல்லை. இந்த சைடே இல்லை. அப்போ இந்த சைடு தான் எங்கேயோ இருக்குது. அது கன்ஃபார்ம். ஆனால் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதே. இங்கே இருக்குது. இந்த சைடும் இல்லை. ஓகே, வாங்க இந்த சைடு நம்ம தேடி பார்ப்போம். இந்த சைடு இருக்கான்னு. இங்கேலாம் இல்லைங்க. எங்கெங்க போச்சு? கிழிச்சி ஆயிடுச்சா க்ளவுட் கேமிங்னால? மேலே இருக்குது. கண்டுபிடிச்சேன். மஞ்சள் கலரை கண்டுபிடிச்சேன். வாங்க போகலாம். இது கொண்டு போய் போட்டுருவோம். அப்படியே கைப்போட எல்லா வேலையும் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட்டிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ரெட் கலர் கை வருதுகாரோ. 2வது கை கிடச்சிச்சு. ஒரு கை இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு கை இல்லாமல் உண்மையும் ஒரு கை இல்லை. ஓகே, இப்போ நம்ம இந்த ரெட் கலர் ஹேண்டையும் அடசை நம்ம கையில் வந்து கொடுப்போம். பார்த்தா கீழே போட்டுருச்சு. அசிங்கமாக போச்சு குமார். ஓகே, இங்கே போய் 2 ஹேண்டையும் வச்சுருவோம். ஐயோ நிற்க மாட்டேங்குது. ஐயோ, கண்ட்ரோல் கஷ்டமாக இருக்குது. ஓகே, 2 ஹேண்டையும் வச்சு கதவு திறந்தாச்சு. உள்ளே போயிடுவோம். ஐயம்மா என்ன கதவு சாத்தி வச்சுருக்கீங்க? என் கதவு சாத்தி வச்சுருக்கானுங்க. இங்கே சம்திங் பெரிய பசல் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கரண்ட்டு கொடுக்கணும். கரண்ட் கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். இங்கே இருக்குது பாருங்கள் நம்பர் 1 ஸ்விட்சு. இதை தூக்கி அப்படியே ரவுண்ட் அடித்து நான் பின்னாடி கொண்டு போயிடுவேன். பின்னாடி கொண்டு போயிட்டு அந்த இதில் வச்சுருவேன். அதுதான் கதவு தொண்டுறோம்மா. என்ன அதுவே கூட்டிகிட்டு போகுது? எங்கே கூட்டிகிட்டு போகுது? ஐயோ, இன்னும் இவ்வளோ லிட்டாக இருக்குது. பயமாக இருக்குங்க. ஊகி வந்துட போகிறாங்க. அகி வந்துட போகிறாங்க. அது உகினே வருது என் வாயில். ஐயோ, என்னமோ கூட்டுதுங்க. எங்கேயோ கூட போய் தள்ள போகுது. ஆட்டா குப்பத்தோடு தள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா, இங்கே வந்துட்டோம். இது என்னது?
மேக்கு ஃப்ரெண்டு. நான் இதுக்கு ஃப்ரெண்டு மேக் பண்ணணும். எனக்கு நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க. எனக்கு 94 ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்கள தான் கைஸ் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே பொம்மை செய்யணும்னு நினைக்கிறேங்க. அதுதான் அவனுக்கு ஃப்ரெண்டுன்றானுங்க. பொம்மை செஞ்சு நான் என்ன பண்ணுறது? இங்கே பவர் வேறு இல்லை, பவர் வேறு கொடுக்கணுமா? ஐயோ, மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே வைக்கணும், வச்சுடுவோம். இங்கே வாங்க, விழுந்து மேலே போயிட்டு பவரை கொடுத்துருவோம். ஒன் ஷாட்டாக வேலை முடிஞ்சிடும்ல. வாங்க, இங்கே என்னமோ டேப் போடுற மாதிரி. டேப் போடுறது அளவுக்கு எனக்கு வந்து இப்போ வந்து பலம் இல்லை. ஏன்னா நிறையா பேசுவானுங்க. போன இடத்து தெரியாமல் டேப்பை போட்டேங்க. அது ஓகே, இன்னும் எங்கள் கம்பிலாம் தடுக்குது. ஓ, நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு நாங்களாம் இவ்வளோ பெரிய மூலகாரங்க. ஓகே, கரெக்டாக கரண்ட் வந்தாச்சு. இப்படி போனாக்கா மாட்டிப்போம். இங்கேருந்து இப்படி போயிட்டு இங்கேருந்து இப்படி வந்துட்டு இப்படி வலை வளைஞ்சிட்டு நேராக போய் தட்டுவேன். அவ்வளோதான், கரண்ட்டு வந்துடுச்சு. கீழே எல்லா மிஷினும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வாங்க போகலாம், பொம்மை செய்ய போகலாம். எஸ், கரண்ட் வந்துடுச்சு. பொம்மை செய்ய போகிறேன். ஏ கரண்ட் வந்துடுச்சு. குஷியாக இருக்குங்க. செம்ம வேகமாக போகலாம். வாங்க. ஓகே, அதுக்குள்ளே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் இன்னும் குஷியாகிடுவேன். இன்னும் நிறையா ஹாரர் கேம்ஸ் பண்ணலாம். ஓகே வாங்க, பவரை தட்டி பவர் ஆன் பண்ண. ஓப்பன் கரு. ஓன். ஓ, கையில் தட்டக்கூடாது, நம்ம தனியாக இன்ட்ராக்ட் பண்ணணும் போல இருக்குது. என்னங்க கண்ணுலாம் திறக்குது, இதே பேய் மாதிரி தாங்க இருக்குது. ஓ, இந்த மிஷினுக்குள்ளே தான் நம்ம பொம்மை செய்ய போகிறோம். ஓகே, லிவரை அழுத்து விட்றான். இந்த லிவரையும் அழுத்து விட்றான். ஓகே, அழுத்து விட்ருவோம். இப்போ எல்லா உண்மையும் கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஓகே, கிளம்புது பாருங்க. ஓ, பூனையும் தேனியும் கலந்த மாதிரி பொம்மை. பாய் பொம்மை. ஓகே, பொம்மை செஞ்சு வந்தோடனே உங்களை நான் பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், பொம்மை வந்துச்சு. இந்த பொம்மையை கொண்டு போயிட்டு நம்ம அங்கே வச்சிடலாம் அந்த இடத்துல. ஓகே, இங்கே ஏதோ கதவு திறக்க போகுது அவங்களுக்கு தெரியுது. எல்லாத்துக்கும் வந்து பொம்மை இல்லாமல் வாழ முடியாதா? என்னால் நான் வாழ்கிறேன், எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதே நான் பிங்க் கலர் விஷயம். ஓ, கிசிமிசியா? ஓகே, என்னது ஹெல்லா? ஐயோ, இதுதான் நீ வந்து ஹெல்லுன்னு சொன்னியா? ஐயோ, அக்கி வைக்கி துரத்திடுவாங்க கட்டி பிடிக்கிறதுக்கு. இவன் கட்டி பிடிச்சா நான் பிசிங்கிடுவேன். ஆனால் நம்ம வந்து பட்டு இந்த வெண்டு வழியாக ஓடிடுவோம். ஐயோ, இங்கே வரானே. இப்படி அங்கேருந்து எப்படி வர்றேன்? ஐயோ, இங்கே வரான். திரும்ப ஓடு. எங்கேயோ வராங்க, அவன் பயமாக இருக்கு எனக்கு. ஐயோ, ஓடு. அவுட்டாமல் ஓட்டேன்னா எனக்கு வந்து நீங்கள் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க கைஸ். ஓகேயா? ஐயோ, ஓகே, நம்ம வந்து ஓடுவோம், பட்டுன்னு ஓடுவோம், நிற்காமல் ஓடுவோம். ஓகே, கீழே குமிச்சாச்சு. ஐயோ, முட்டு சண்டு. ஓடு. ஐயோ, என்ன கதவு சாத்திட்டான் கேனப்பையில். ஏன்டா கனவு சாத்தினேன்? ஐயோ, லேக் வேறு அடிக்குதே. அப்பா, ஓடு. அப்பா, கதவு தோண்டான். ஓகே, ஃபைனலி அவன் கதவு தோண்டு முடிச்சிட்டான். ஓகே, கீழே குடுறா. ஐயோ, பாக்ஸ் எடுத்து தள்ளி விட்ருவான். நான் வந்துடுவான். தள்ளி விட்றா. சாவடா உக்கி. என்னங்க உக்கிக்கும் ரத்தம் இருக்குது, பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்க. என்னங்க இடம் அது வித்தியாசமாக இருக்குது. சரி போவோம். ஓ, நம்ம இந்த பூவை கண்டுபிடிச்சோம் கைஸ். இப்போ நம்ம அந்த பூக்குள்ளெலாம் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பூக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, அதுதான் நம்ம தேடி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, அங்கே போகலாம். ஓகே, போயிட்டு பட்டு அந்த இதை இப்போ திறந்துடுவோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, லெட்ஸ் கோ. என்னங்க கது கூட போகணுன்றாங்க. என்னங்க இது வீடு மாதிரியே இருக்குது. சம்திங் ஃபிஷி வீடு மாதிரியே இருக்குது. யாரோட வீடு இது? ஓகே, இங்கே என்னமோ இருக்குது. ஐயோ, இந்த இடமே வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்த திறந்து பார்ப்போம். இல்லை, ஒன்றுமே இல்லை. கபோர்டை திறந்து பார்ப்போம். இல்லை, ஏங்க இந்த இடம் பார்த்தா பயமாக இருக்குங்க. நேராக சோப்பு கலரில் இருக்கு. போய் தான் ஆகணும். பாப்பி, வாங்க திறந்து விட்டுருவோம். கூண்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குது. ஐயோ, ஏம்மா நீ கூண்டை திறந்து விட்டுட்ட. ஏங்க பாப்பி பேயின்னு நினைக்கிறேங்க. அது நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்போ சாப்டர் 2ல் என்னமோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்டர் 2ல் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் விடை பெறுகிறேன். பாய், டேக் யூ, லவ் யூ, பாய் காய்ஸ்.